தாங்கள் குறிப்பிட்டதை மறந்து ஒவ்வொன்றாக அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது என்பது மரபின் அடிப்படையில் சரியாக இல்லை. முதல்வர் விஜயை சட்டசபையில் சீண்டிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு அமைச்சர் செங்கோட்டையன் எழுந்து நின்று பதிலடி கொடுத்துள்ளார். அதாவது பேரவைத் தலைவர் வாயிலாக இன்னும் இங்கே தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த அரசு ஒரு புது டெக்னிக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எதையாவது ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி அந்த செய்தி இவங்களே லீக் பண்ணிடுறாங்க. உடனே அதற்கு எதிர்ப்பு பலமாக இருந்தால் உடனே ஒரு யூடியூன் சொல்றேன். தேவையற்ற பிரச்சனை திருப்பும் நான் சொல்லுகிறேன். இந்த பிரச்சனையை ஒட்டி மற்றும் பேசுங்கள். எந்த ஸ்ட்ராட்டஜி எந்த இதெல்லாம் என் முன்னால் இருக்கிற பிரச்சனை தேவையில்லை. வாங்க, இந்த பிரச்சனையை ஒட்டி தான் தலைவர் பேசிட்டு இருக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா போறார் அப்படின்னு வேளாண் துறை அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அப்புறம் அவரே அதை மறுத்து பேசுகிறார். அப்புறம் இன்னும் 2 அமைச்சர்கள் அதிகாரபூர்வமாக எந்த முடிவையும் நாங்கள் எடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். 13 பேர் கொண்ட ஒரு குழு போகுதுன்னு திரும்பி செய்திகளில் பார்த்தோம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டார், நீ இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே வர வேண்டாம், நாங்கள் தண்ணியெல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கிறார். அவர் சொன்னது உண்மையா இல்லையா என்ற முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் தாங்கள் குறிப்பிட்டதை மறந்து ஒவ்வொன்றாக அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது என்பது மரபின் அடிப்படையில் சரியாக இல்லை. என்று சொன்னால் என்ன முக்கியமான பிரச்சனை என்ற முறையிலே தான் அவர்களுக்கு இவ்வளவு நேரம் பேச அனுமதித்தார்கள். மீண்டும் அதையே திருப்பி நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக பேசி வருவது சரியாக இருக்காது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.